மண்ணையும் தன்னை சுற்றியுள்ள சுற்றுப்புறத்தையும் தான் காணும் இயற்கை சூழலையும் அவற்றில் மறைபொருளாய் அமைந்துள்ள ரகசியங்களையும் தன் சொந்த முயற்சியால் அறிவின் துணை கொண்டு சோதனைகளின் உதவியோடு தெளிவாய் புரிந்து கொள்ளும் முயற்சியே அறிவியலாகும். எனவே நான் அறிவு வேட்கை மிக்கவர்களாய் ஒவ்வொரு முஸ்லிமும் விளங்க வேண்டும் என பெருமானார் தூண்டினார்கள். அத்தூண்டலின் விளைவாக ஆன்மீக உணர்வோடு அறிவு தாக்கம் மிக்கவர்களாக புதிய செய்திகள் ஆய்வுகள் என்றெல்லாம் உண்டோ அங்கெல்லாம் விரைந்து சென்றார்கள். அறிவு செல்வர்கள் சிந்தனை வளமிக்க படைப்புகள் என் நாட்டில் எம் மொழி இருந்தாலும் அவற்றை எல்லாம் அரபி மொழிக்கு கொண்டு வந்தார்கள். மேலும் உலகின் 4 பக்கங்களுக்கும் பரவி சென்று அறிவு தேடலில் முனைப்பு காட்டினார்கள். அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக மதீனாவில் உள்ள யூதர்களின் தலைவராக இருந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பெற்ற தௌராத் வேதத்தை கற்றுணர்ந்து மாபெரும் வேத அறிஞராகவும் மேதையாகவும் இருந்தார்கள். இவர் மனதில் தோன்றிய வினாக்களுக்கு தௌராத்தில் தேடியும் பதில் கிடைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் அநேகர் இஸ்லாத்தை தழுவினாலும் இவர் தனக்குள்ள தோன்றிய வினாக்களுக்கு நபி அவர்கள் பதில் சொல்லாத வரை இஸ்லாத்தை ஏற்க இயலாது என்ற உறுதியுடன் இருந்தார்கள். நபி அவர்களை சந்தித்து கேட்டார்கள், உலகம் அழிவதற்கு முதல் அடையாளம் எது? கீழே நாட்டில் தோன்கிற நெருப்பு மேல் நாடு வரை பரவி பின் உலகம் அழியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுவனத்தில் கொடுக்கப்படும் முதல் உணவு எது? சுவனத்தில் கொடுக்கப்படும் முதல் உணவு மீன் சினை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இத்தகைய தெளிவான வழியாக உடனே அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பதிலுள்ள விஞ்ஞானத்தை சற்று விளக்கமாக தருகிறேன். உலகம் அழிவதற்கு முதல் அடையாளம் எது? கீழே நாட்டில் தோன்றிய நெருப்பு மேல் நாடு வரை பரவி பின் உலகம் அழியும். இன்றைய காலகட்டத்தில் தொழிற்சாலைகளில் ஏராளமான கரியை எரித்து கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கினோம். கச்சா எண்ணெய்களை லாரி கார்களில் ஊற்றி கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கி வானுக்கு அனுப்பினோம். நம்மையும் நம் உணவையும் வேசியில் குளிர வைத்தோம். மேலும் அதிலிருந்து வெளியேறிய வாயுக்களால் வானத்து போர்வையான ஓசோன் படலத்தை கிழித்தோம். இவைகளால் மழை மறுத்து இளவென்றி கொதித்தது. நீர் வற்றி நிலம் நடந்து கடல் உள்வாங்கி பனி உருகி நதியில் வெள்ளம் பெருகி கடல் மட்டம் உயர்ந்து நிலம் தாழ்ந்து உலகம் அழிய நாமே காரணமானோம். மனிதர்களின் கைகள் தேடிக்கொண்டதன் காரணமாக கடலிலும் தரையிலும் அதிகம் அழிவு வேலைகள் பரவிவிட்டன. சுவனத்தில் கொடுக்கப்படும் முதல் உணவு மீனின் சினை. காரணம், மீனின் சினையில் ஒமேகா 3 போன்ற கொழுப்பு அமிலம் மற்றும் டோகோசாஹெக்சானை போன்ற அமிலங்கள் உள்ளன. இவைகள் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். சுவனவாசிகளுக்கு மீனின் சினை கொடுப்பதன் காரணம், அவர்களின் மரணிப்பதற்கு முன்பு உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை மறைந்து போகிறது. அதனை ஞாபகமூட்டவே மீனின் சினை கொடுக்கப்படும். உதாரணமாக, விசாரணை காலம் அன்று தாங்கள் இவ்வுலகில் ஒரு நாளிகையை தவிர வேறு நாட்கள் அதிகம் தங்கி இருக்கவில்லை என்று சத்தியம் செய்வார்கள். சுவனவாசிகளானாலும் சரி, நரகவாசிகளானாலும் சரி, அவர்களின் உலோக வாழ்க்கை மரணத்திற்கு பிறகு மறையே போகிறது. அதனை ஞாபகமூட்டவே மீனின் சினை சுவனத்தில் கொடுக்கப்படலாம். وقال رسول الله صلى الله عليه وسلم إذا أوى إلى فراشه نام على شقه الأيمن. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது படுக்கைக்கு செல்லும் போது தனது வலது கைப்புறமாக சாய்ந்து படுப்பவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் வலதுபுறமாக ஒரு கருத்து படுப்பது நபி வழி என்பதை அறியலாம். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதாகும். இவ்வாறு ஒரு கருத்து படுப்பது மனிதனுக்கு பலவிதமான நன்மையும் ஆரோக்கியத்தையும் தருவதாக விஞ்ஞான ஆய்வுகள் என்று உறுதிப்படுத்துகின்றார்கள்.